ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். திணை வச்சு பொங்கல், புட்டு, தோசை இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி திணை வச்சு அருமையான லட்டு பண்ண போகிறோங்க. சூப்பரான இந்த திணை லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த ஹெல்த்தியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவு திணை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 1 கப் அளவு திணையை நல்லா தண்ணி விட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். தூசு மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இருக்கட்டும், 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இதை இன்னும் 2-3 மணி நேரம் சேர்த்து ஊற வைக்கிறதுனால ஊற வைக்கலாம். ஆனால் மினிமம் கண்டிப்பாக 1 ஹவராவது ஊறணும். 1 மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி சன்னமாக இருக்கிற ஃபில்டரில் வச்சு ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டு இப்போ ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா ஆற வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஆறினா போதும். இதை வெயிலில் வைக்கணும்னு இல்லை, உள்ள நிழலையே கூட ஆற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. தண்ணி துளி கூட இல்லை, ஈரப்பதமே இல்லை பாருங்கள். இப்போ இந்த ஆற வச்ச திணையெல்லாம் எடுத்து ஒரு வாணலியில் சேர்த்து லேசாக வறுத்து விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வறுத்து விட்டுக்கலாம். கலர் மாறுற வரைக்கும்லாம் வறுக்க வேண்டாம். மேலே அப்படி கண்ணாடி மாதிரி வரும், அந்த அளவு வறுத்து விட்டுக்கணும். இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். திணையெல்லாம் ஊற வச்சு ஆற வச்சு மறுபடியும் வறுத்து பண்ணணும் கஷ்டம்னா திணை மாவு கூட ரெடிமேடாக விற்குது, அது வாங்கி கூட பண்ணலாம் இந்த லட்டு. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், இப்படி மேலே கண்ணாடி பதம் தெரியுதா? இந்த மாதிரி வர்ற வரைக்கும் வறுத்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை எடுத்து ஆற வைக்கணும். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். இப்போ இது கூட வேணுங்கிற நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக முந்திரி, பாதாம், பிஸ்தா 3 சேர்த்துக்கிறேன். நம்ம இஷ்டம்தான், திராட்சை வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இல்லை வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போதும்னா அது மட்டும் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுபட்ட உடனே இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கலாம், இருக்கட்டும். அடுத்ததாக இப்போ வறுத்து ஆற வச்ச திணையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. இது கூட சின்ன துண்டு சுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட இனிப்புக்காக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். பொடிச்ச வெல்லமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளை சர்க்கரை எது வேணால் சேர்த்தலாம். 1 கப்பு திணைக்கு 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. வெல்லத்தோடு சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். முதல்ல திணையோடு சேர்த்து வெல்லத்தை அரைச்சிடக்கூடாது, திணை அரைவிடாது. முதல்ல திணையை அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா தான் வெல்லம் சேர்த்து அரைக்கணும். இப்போ முந்திரி வறுத்தோம் இல்லையா, அதே பேனில் இந்த அரைச்சதை சேர்த்துக்கலாம். அடுப்பெல்லாம் பற்ற வைக்க வேண்டாம். நான் இந்த மேலே வைக்கணுங்கிறதுக்காக இங்கே வச்சு காமிக்கிறேன். இப்போ இது கூட நான் 3 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துறேன். தேனும் திணைமாவும் சேர்த்து அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. 1 கப் அளவு திணைக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்தினா தான் நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே அவ்வளோ டெம்ட் ஆகும். அப்படியே சுக்கு, ஏலக்காய், தேன், திணை, நெய் சேர்த்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது. இந்த திணை லட்டை சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு கூட வீட்டில் செஞ்சு வைக்கலாம். இப்போ இது கூட ஒரே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இங்கே நெய் ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல முந்திரி வறுத்த நெய்யில் தான் இந்த மாவு போட்டிருக்கோம். அதனால் நெய் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க. நெய் வாசனையாக இருக்கும் கொஞ்சம் கூட சேர்த்தினா. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சிட வேண்டாம், நான் இங்கே மேலே வைக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கையில் கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிக்க வேண்டியது தான்.
வெல்லம் சேர்த்து அரைச்சேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாகு வச்சு கூட ஊற்றலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி வெல்லம் டைரெக்டாக சேர்த்து அரைக்கும்போது இது எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம், கெடவே கிடாது. அப்படி உருண்டை பிடிக்க அருமையாக வருது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. அப்படி எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சி வைக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக தைப்பூசம் ஸ்பெஷல் திணை லட்டு பண்ணியாச்சு. சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.